எஸ். சோ ஈரம் படத்துல வந்து நிறைய ரிசர்ச் இருந்திருக்கும் நீங்க பண்றப்ப, பிகாஸ் அது எங்களுக்கு ரொம்ப புதிய கதை. இன்ஃபேக்ட் உங்களுக்குமே ஒர்க் பண்ற புதுசா இருந்திருக்கும். சோ சப்தம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஹாரர்ல ஒர்க் பண்றப்போ என்ன மாதிரி ரிசர்ச் ஒர்க் இதுக்குள்ள இருக்கு சார்? இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் பண்ணுவேன். ரொம்ப வந்து நம்ப முடியாத சில விஷயங்கள் அங்க பார்த்து சாரி நம்ப முடியாத சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போறது கிடையாது. அது ஒரு ஹாரர் அப்படின்றது ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு பேய் படம் அப்படின்றது ஃபேண்டசியா இருந்தாலும், ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்துட்டு போகணும்னு நினைப்பேன். அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே படங்கள் வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரிஸ் அப்படின்றது தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமாக யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அது உண்மைக்கு அருங்காமையில இருந்து எடுத்துட்டு போற ஒரு விஷயத்த. ஸோ அப்படிதான் இந்த படத்துல வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இதுக்கு பின்னாடி ஒரு உண்மை சம்பவம் இருக்கா? இல்ல, உண்மையில பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையை பண்ணதான் இது ஒரு பாயிண்ட்ல. இல்ல தமன் அப்படின்றது ஒரு மியூசிக்கான விஷயம். சப்தம் அப்படின் போது ஏன்னா ஒரு இடி இடிக்குதுன்னு வைங்க, நமக்கு ஒரு பயம் வருது இல்ல. திடீர்னு வந்து யாராவது நீங்க தனி ரூம்ல இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கதை படாதுன்னு எதுவுமே இல்லாம ஒரு சாத்தும் போது ஒரு சின்ன ஒரு பயம் இருக்குல்ல, அந்த ஒரு பயம் தான் இந்த படத்துல வந்து ஒரு சத்தத்தை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஒரு பாயிண்ட்ல. இது அதுக்கான படம் கிடையாது சார். ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க பாருங்க. இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படி பட்ட படமா இருந்தா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. இந்த கான்செப்ட கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் டிசைன் சார். அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயினோட மெயினா என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ரன் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போ வந்து எவ்வளோ பெரிய முன்னணி நடிகைகள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்ல. ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது இந்த கதைகள் வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது. ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர், எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்த்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்றனால தான் உள்ளே வருவாங்க. அப்படி தான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்ரன் அவங்களும் சரி, லைலா அவங்களும் சரி, முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு கான்டாக்டே வந்து இந்த கதை படத்து மூலம் தான். ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்டில். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட்புட்டும் பார்த்துட்டாங்க. இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்டில். அதான் சார். ஆதி சார், சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரம்ன்ற பேய் படத்தில் நடிச்சிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம், கல்யாணத்துக்கு அப்புறம். அதான் சொன்னல சார், கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் மேல நம்பிக்கை இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். டேரக்டர் சார், படம் பிரமாதமா பண்ணிருக்கீங்க, எல்லாம் நல்லா பிரமாதமா இருக்கு. இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியுற மாதிரி மக்கள் ரீச் ஆகுற மாதிரி இல்லையே. எழுத்து இல்ல என்னன்னா, இப்போ அந்த ஒரு கேள்வியே வருது இல்லை ஒரு பாயிண்ட்ல. ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு படம் பண்றோம். அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு விஷயத்த, அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம், இப்போ சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சத்தம்ன்றது அந்த ஃபாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருங்க. ஸோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. இல்ல அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்து தான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு. அப்பதான் ஸ்பாண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணோம். நாங்கள் பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியுற மாதிரி கொஞ்சம் பண்ணோம் ஒரு பாயிண்ட்ல. அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார் சார், படத்துல வவ்வாலுக்கு என்ன பங்கு இருக்கு? படத்துல வவ்வால் கண்டிப்பா ஒரு பங்கு இருக்குங்க ஒரு பாயிண்ட்ல. அதாவது ஒரு சத்தம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்கும் வவ்வாலுக்கும் பேய் படத்துக்கான ஒரு சின்ன ஒரு கனெக்டிங் பாயிண்ட் வந்து இந்த படத்துல கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. அது கண்டிப்பா சும்மா ஒரு படத்துக்காக வந்து சும்மா சம்மந்தம் இல்லாம யூஸ் பண்றதில்ல. ஒரு பேய் படம்னா உடனே வவ்வால் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது கிடையாது. ஒரு பேய் படம்னா வந்து வவ்வால், இடி, மின்னல், அதுக்கப்புறம் எல்லாமே காமிப்போம். ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்றது அது அப்படிலாம் இல்லாம இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங்ஃபுல்லா கொடுத்துருக்கோம் ஒரு பாயிண்ட்ல. சார், ஈரம்ன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில் வச்சு பண்ணீங்க நீங்க. இப்போ இதில் வந்து இந்த வவ்வால் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்ணுறீங்களே, அதனுடைய என்ன கதை சொல்லுங்களேன். கதை உங்களுக்கு ட்ரெய்லரில் கொஞ்சம் சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் பேய் கதை, இந்த கதையை வந்து செலக்ட் பண்ணி எடுக்க காரணம், செலக்ட் பண்ண காரணம் தான் எப்படின்னா வந்து எல்லா டேரக்டருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அடையாளத்தை வச்சுட்டு போவோம். இப்போ ஈரம் வந்து தண்ணீரில் ஒரு பேய் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு அப்ரிசியேஷன், ஒரு பாராட்டு கொடுத்தீங்க, ஒரு இடம் கொடுத்தீங்க. ஸோ இப்போ அடுத்து ஒரு பேய் படம் கொடுக்கும்போது ஒரு சவுண்டு பேஸ் பண்ணி ஒரு சேலஞ்சிங்காக ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். கதை February 28 சார்.
ஓகே